மனுஷனுக்குள்ள இருக்க அந்த ஃபீலிங்ஸும் எமோஷனையும் வந்து எந்த ஒரு படம் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணுதோ அந்த படத்தை வந்து நான் விரும்பி பார்ப்பேன். ஸோ இந்த வேர்டை வந்து சொன்னதுலேருந்து அந்த மனுஷனை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. வேற யாரும் இல்லைங்க, மிஸ்கின் அவர்கள். ஸோ மிஸ்கின் அவர்களை எடுத்திங்கன்னா 2006ஆம் ஆண்டு சித்திரம் பேசுதடி அப்படிங்கிற ஒரு அழகான படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு காலடி எடுத்து வச்சவர் வந்து அடுத்தடுத்த நிறைய வெற்றி படங்களை கொடுத்து இன்னைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய டிரெக்டர் வரிசைகளை வந்து அவர் அமர்ந்திருக்காருன்னு சொல்லலாம். அஞ்சாதே, நந்தலாலா, யுத்தம் செய், பிசாசு, ஓனாய் மாட்டுக்குட்டியும், சைக்கோ, துப்பறிவாளன் இப்படின்ட்டு நிறைய படங்களை கொடுத்தா கூட அடுத்தடுத்ததாக ட்ரெயின், அதுக்கப்புறம் நம்மளோட பிசாசு 2 இந்த படம் கூட அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவர் என்ன பார்த்தா டிரெக்ஷனில் மட்டும் இல்லாமல் ஆக்டிங்க்கும் வந்தார். நந்தலாலா படத்தில் வந்து எனக்கு அந்த காலத்தில் வந்து நான் ரொம்ப சின்ன பையன். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு பெரிய ஒரு அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர், ரொம்ப அழகான ஒரு கேரக்டராக இருந்துச்சு அந்த நந்தலாலா படத்தில் நம்ம மிஸ்கின் அவர்கள் நடித்த அந்த கேரக்டர். ஸோ பேய் படத்தை எடுத்திங்கன்னா இப்படி கூட பேய் படம் பண்ணலாமா அப்படின்ட்டு தமிழ் சினிமாவில் முறையாக காதலோட கலந்த ஒரு பேயை வந்து காட்டினது நம்ம மிஸ்கின் அவர்கள் தான். பிசாசு படத்தில் வந்து ஒரு அப்பாக்கும் மகளுக்குமான அந்த காதல் மட்டும் இல்லாமல் ஒரு யாருமே தெரியாத தன்னால் ஒருத்தி வந்து இறந்து போனா அப்படின்ட்டு சொல்லும் போது ஒருத்தனுக்கு வர்ற காதல் வந்து ரொம்ப அழகாக பேசப்பட்டுச்சு. அதில் ஒரே ஒரு வேர்ட் தான் அந்த பொண்ணு வந்து அந்த பையனை பேசினா அப்பா அப்படிங்கிற அந்த வேர்டை வச்சு அந்த பிசாசு படத்தை ரொம்ப எங்களுக்கு எமோஷனலாக கனெக்ட் பண்ணாருன்னு சொல்லலாம். ஸோ அஞ்சாவது படத்தை எடுங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கப்புறம் துரோகம், அதுக்குள்ளே நடக்கிற நிறைய விஷயங்களை காட்டின அவர் வந்து மஞ்சள் சாரி போட்டு ஒரு பொண்ணு வந்து ஒரு சாங்கில் வந்து நடிக்கணும் அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரேட் மார்க்காக மாறிடுச்சு. ரொம்ப அழகான விஷயங்களை வந்து தமிழ் சினிமாவுக்கு தந்த அவர் தான் இன்னைக்கு என்ஜாய் பண்ண நிறைய பாடல்களில் லிரிக்கிஸ்டாக மட்டும் இல்லாமல் சிங்கராகவும் இருக்காரு. ஸோ இவரோட டிரெக்ஷனில் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். அந்த கால் ஷாட், ஒரு படத்தை ஃப்ரேம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர் படத்தில் ஒரு காலில் இருந்து அந்த ஃப்ரேம் வந்து நகர்றது வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பார். அவர் படத்தில் வந்து ஒவ்வொரு யூனிக் இருக்குது, யூனிக்கான விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து இந்த ஃப்ரேம் கூட ஒரு யூனிக்கான விஷயமாக தான் அமையுது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து மிஸ்கின் அவர்கள் வந்து நம்ம என்னத்தான் நிறைய இப்போ மேடைகளில் வந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தால் கூட என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு புரியாத புதிராகவே இருக்கார். அவரோட ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், நம்ம யோசிக்காத ஒரு கோணத்துலேருந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த சைக்கோ படத்தில் அந்த கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸில் அந்த வில்லன் வந்து அது பாயிர விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து நம்ம எங்கேயோ நம்ம வந்து நார்மலாக ஒரு பார்த்துட்டு எடுத்துருவோம். ஆனால் இல்லைங்க, அதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு டீப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் காலம் போகும் எங்களுக்கு. ஓகே, நம்ம ஒரு புரிதல் வரும்போது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு புரிய வருது. பிசாசு படம் வந்து இப்போ கூட எனக்கு வந்து அவ்வளோ எமோஷனல் கனெக்ட் ஆகும். அவ்வளோ நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிசாசு படத்தை, ஒரு பேய் படத்தில் ஒரு நல்ல படம் அப்படின்னு சொன்னால் பிசாசு படத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்தவர் தான் மிஸ்கின் அவர்கள். ஸோ இவர் எடுத்திங்கன்னா அடுத்தது பிசாசு 2, அதுக்கு ட்ரெயின் அப்படிங்கிற படங்கள் வர இருக்குது. ஸோ அதுக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு ஸோ இன்னொரு டைரக்டரை பற்றி அடுத்த வாரம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்.